லார்ட். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. உங்களை காண்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். வழிகாட்டக்கூடிய தேவன் அப்படிங்கிற தலைப்பு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வழிகாட்டக்கூடிய தேவன் என்ன பிரதர்? வழிகாட்டக்கூடிய தேவன் நீங்க யோசிக்கலாம். சங்கீதம் எழுதின சங்கீதத்துல 32வது சங்கீதம் 8வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய அப்படின்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றாரு. நம்மளுக்கு ஆண்டவர் நமக்கு நடக்க வேண்டிய வழியை நமக்கு காட்டக்கூடிய தேவனா இருக்கிறார். நமக்கு என்ன தேவை, எப்பவும் தேவைங்கிற ஆலோசனையும் அவர்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு தகப்பனா இருக்காரு. நம்மளுக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி அந்த வழியை நமக்கு காட்டக்கூடிய தகப்பனா இருக்காரு. இந்த அதிகாலை உங்க ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை என்னன்னா, உங்களுக்கு வழிகாட்டி அவரே ஆண்டவர் தான். உங்களுக்கு வழிகாட்டி ஆண்டவர் தான். இருள் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க வசனத்தின்படி. நம்ம அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ண முடிச்சு, அந்த வெளிச்சத்தை நோக்கி நம்ம உடம்பு ஆண்டவர் நம்ம பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வாழ்க்கையில நமக்கு தர அவர் வல்லவரா இருக்காரு. நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் எனக்கு வழியை காட்டுங்க, நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு போதீங்கன்னு சொல்லி ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய வழியும் ஒரு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ரொம்ப வல்லவரா இருக்காரு. நீங்க ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. ஆண்டவர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.